Hello friends, எப்படி இருக்கீங்க? நான் சந்தீப் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ்ல டிஃபைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அக்சஸிங் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னன்னா அது வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேரியபிள வந்து ஒரு நேம் யூஸ் பண்ணி அதெல்லாம் ஆக்சஸ் பண்றது தான் நம்ம ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இப்போ எப்படி ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் போட்டுட்டு ஸ்ட்ரக்ட்னு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட் strut அதுதான் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரக்சர் போட்டு ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட் தான் இந்த இது ஸ்ட்ரக்சர் இருக்கு. மெயின் ஸ்டூடெண்ட் ஐடி கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் நேம் 50 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். கேர்ல லாஸ்ட் நேம் 50 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அப்புறமா ஃப்ளோட் வேரியபிள்ல ஜிபிஏ அது ஸ்டோர் பண்ண அது எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்ட் மெயின் போறோம். மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட் ஒன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்க இருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் ஸ்டூடெண்ட் ஒன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஜிபிஏ வந்து டிக்ளேர் பண்ணலாம். இப்போ என்ன பண்றோம்னா ஸ்டூடெண்ட் ஒன் டாட் யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ஒன்னு போட்டுட்டு டாட் யூஸ் பண்ணி இது இந்த 4 வேரியபிள்ல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்டீஜர் அந்த மாதிரி டேட்டா டைப் போட தேவையில்லை. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடினா ஸ்டூடெண்ட் ஒன்ல ஸ்ட்ரக்ல இருக்கிறது ஸ்டூடெண்ட் ஒன் போயிடுச்சுல, இது ஸ்டூடெண்ட் ஒன்ல இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை கால் பண்ணி ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 101 அப்படின்னா 101 ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் காப்பி அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் நேம் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஜான்னு எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி ஸ்ட்ரிங் காப்பியில் ஸ்டூடெண்ட் ஒன்ல லாஸ்ட் நேம் இருக்குல்ல, அப்படின்னா டோய்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நேம்னா ஜாயின், அப்புறமா லாஸ்ட் நேம்னா டோய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் ஒன்ல ஜிபிஏன்னு போட்டிருக்கோம்னா அந்த ஜிபிஏவை எடுத்து அந்த 3.8ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிபிஏ ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அதை பிரிண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் printfன்னு போட்டுட்டு ஸ்டூடெண்ட் ஐடி வந்து என்னது ஸ்டூடெண்ட் ஐடியா போட்டுட்டு %d இன்டீஜர் வேரியபிள், அதனால அதில் வச்சுட்டு ஸ்லாஷ்ன்னு போடுவோம் நெக்ஸ்ட் வரதுக்கு. எப்படி எப்படி இதை கால் பண்ணுறோம்னா அது ஸ்டூடெண்ட் ஒன்லேருந்து ஸ்டூடெண்ட் ஐடியை நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியில் 101 அசைன் பண்ணிக்கணும், அதனால 101 வரும். நெக்ஸ்ட் அதோட அவங்களோட நேம் என்ன பர்சன்டேஜஸ் ஏன்னா நம்ம ரெண்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே பிரிண்ட் பண்ணோம்ல, அதனால அதில் என்ன பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேமையும் ஸ்டூடெண்ட் ஒன்ல லாஸ்ட் நேமையும் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஜிபிஏவை %.2fனா நம்ம டெசிமல் வேணா நம்ம வந்து 3.8ன்னு போட்டுருக்கோமா, அப்படின்னா 3.80000 வரும். அதனால லாஸ்ட்ல 2 டிஜிட்ஸ் மட்டும் டெசிமலுக்கு அப்புறமா 2 டிஜிட்ஸ் எல்லாம் போதும். அதனால நம்ம F2.2 யூஸ் பண்றோம். அதில் வந்து ஸ்டூடெண்ட் பண்ண ஜிபிஏ பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சி ப்ரோக்ராம்ல போட்டு பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ஐடினா 101 பிரிண்ட் ஆகுது. நேம் ஜான் டோ ஆனால் சேர்த்து பிரிண்ட் பண்ணுது. ஜிபி என்ன போட்டிருக்கோம் 3.8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் அட்டானமஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். அட்டானமஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னா இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் போட்டிருக்கோம்ல, அங்க போடாம நம்ம வந்து நேம் போடாமலே நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணோம். எப்படின்னா போட்டுக்கிட்டு இங்க நம்ம போடுறோம் என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறோம், கார். ஏன்னா நம்ம காரோட மாடல் அது எப்போ வந்தது ப்ரைஸை வந்து பிரிண்ட் பண்ண போறோம். அதனால இங்க ஸ்ட்ரக்சர்ல வந்து கேரக்டர்ல மாடல் 50 ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ண முடியும். அப்புறமா இன்டீஜர்ல இயர் ஸ்டோர் பண்ணிக்கிறோம், டபுள்ல வந்து ப்ரைஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை வந்து கார்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இன்ட் மெயின் இனிஷியலைசிங் அண்ட் அக்சஸிங் அண்ட் அட்டானமஸ் எப்படி யூஸ் பண்ணோம்னா இதில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணோம்ல, அது யூஸ் பண்ணாம நம்ம டைரக்டா இங்க கார்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதனால இந்த கார் வந்து குளோபலா யூஸ் பண்றோம். குளோபலானா எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த காப்பி, இப்போ காரோட இப்போ காப்பி பண்ண போறோம் காரோட மாடல். இப்போ கார் போட்டு டாட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மாடல் இங்க இருக்கிற இதை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண முடியும். இங்க மாடலை எடுத்து இங்க டொயோட்டோ கேம்ரின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். போனா இங்க மாடல்ல வந்து டொயோட்டோ கேம்ரின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அப்புறமா இந்த கார்ல வந்து இயரை பார்க்குறோம். இயரை எடுத்து அது வந்து 2022 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் கார்ல வந்து ப்ரைஸ் எடுக்கிறோம். ப்ரைஸ்ல வந்து 25,000.0 போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் ஃப்ளோர் டபுள்ல போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரிண்டா போட்டுக்கிட்டு கார் மாடல் என்ன பர்சன்டேஜஸ் ஏன்னா ஸ்ட்ரிங் வேரியபிள்ல அப்புறமா ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறமா கார் மாடல் ஏன்னா இதை பிரிண்ட் பண்ணோம்ல கார்ல வந்து மாடலை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இயரை பிரிண்ட் பண்ணணும். இயர் போட்டுட்டு பர்சன்டேஜ் ஏன்னா இன்டீஜர்ல அதனால நம்ம கார் டாட் இயர் கார்ல வந்து இயரை பிரிண்ட் பண்ண சொல்றோம். நெக்ஸ்ட் பிரைஸ் டாலர்ல பிரிண்ட் பண்றோம்னா டாலர் சிம்பிள் போட்டுருக்கோம். பர்சன்டேஜ் 0.2f அப்படின்னா 25,000.0 வரும். அப்புறம் ஸ்லாஷிங் போட்டு கார்ல இருக்கு கார் பேர் இதுல பிரைஸை பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட்டை பார்க்கலாம். என்ன வந்திருக்கு பாருங்க. கார் மாடல் டொயோட்டோ கேம்ரின்னு போட்டிருக்கு. இயர் என்ன 2022 போட்டிருக்கு. பிரைஸ் $25,000 0.20 ஏன்னா 0.2f போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் அக்சஸிங் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி அரே மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படின்னா நம்ம வந்து டாட் ஆப்ரேட் பற்றி வச்சு யூஸ் பண்ணுவோம். டாட் ஆப்ரேட்டர்னு என்னென்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிளை யூஸ் பண்ணுறோம்ல அந்த வேரியபிளை வந்து எப்படி நம்ம அந்த வேரியபிளில் அந்த இதில் இருக்கிற எல்லாமே எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுன்னா இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனா எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்டீஜரில் ஸ்டூடெண்ட் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஜிபிஏல ஸ்ட்ரக்சரில் ஸ்டூடெண்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து நம்ம இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் என்ன போட்டிருக்கோம்னா ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட் ஒன்ல வந்து எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஒன்ல வந்து இந்த 4மே இருக்குது. இப்போ நம்ம இது எப்படி நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுன்னா இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான். எப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் ஒன் இந்த வேரியபிள் தான் இந்த இதில் தானே இருக்குது. அது வந்து டாட் ஆப்ரேட் தான் இங்கேருந்து அங்கே எப்படி கால் பண்ணுறதோ அதான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஐடி இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியை இங்கே கால் பண்ணுறோம். அதில் 101 ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை காப்பி பண்றோம். எப்படின்னா ஸ்டூடெண்ட் ஒன்ல இருக்கிற இதுல ஃபர்ஸ்ட் நேமை வந்து ஜானா எடுத்துக்கிறோம். லாஸ்ட் நேம் வந்து கோவா எடுத்துக்கிறோம். ஸ்டூடெண்ட் ஒன்ல வந்து ஜிபிஆர் இருக்குல்ல அதை வந்து 3.8 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னா ஸ்டூடெண்ட் ஐடின்னு போட்டு இன்டீஜர் வேரியபிள்ல அதனால நம்ம இன்டீஜர் வேரியபிளால ஸ்டூடெண்ட் பண்ண இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடியை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றோம். நேம்னா பர்சன்டேஜஸ் ஏன்னா ஸ்ட்ரிங் வேரியபிள் தான் அதனால 2% பிடிக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஸ்டூடெண்ட் ஒன்லேருந்து ஃபர்ஸ்ட் நேமையும் ஸ்டூடெண்ட் ஒன்லேருந்து லாஸ்ட் நேமையும் எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிபிஏ பிரிண்ட் பண்ணுறோம். எப்படின்னா ஸ்டூடெண்ட் ஒன்ல இருக்கிற ஜிபிஏ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பர்சன்டேஜ் 0.2f அப்படின்னா இப்போ 3.8 போட்டிருக்கோம்ல 3.80 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எப்படி அரே யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நார்மலா நம்ம போட்டிருக்க ஸ்ட்ரக்சர்ல வந்து இன்டி ஸ்டூடெண்ட் ஐடி கேரக்டர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃப்ளோட்ல ஜிபிஏன்னு போட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி அரேவை யூஸ் பண்றதுன்னா ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதுல வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ல ஸ்டூடெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல அதுல வந்து ஸ்டூடெண்ட்ல அரே 3 இருக்குல்ல அரே 3னா 0 1 2 அதுதான் இருக்கும். அதனால 3 வருதுல 0 வந்து 1 2 வந்து 2 3 0 வந்து 1னா 1 வந்து 2னா 2 வந்து 3 அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 இது நம்ம 3 வந்து 3 டைம்ஸ் இதை எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட் 0 அப்படின்னா 0th பொசிஷன்ல ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 101 வந்து ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் 0th பொசிஷன் வந்து ஜான் டோன்னு எடுத்துக்கிறோம். 0th பொசிஷன்ல ஜிபி இதோட அவங்களோட ஜிபி வந்து 3.8. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ல அப்போனா இப்போ வந்து 0னா ஃபர்ஸ்ட் வேல்யூல செகண்ட் வேல்யூல வந்து நம்ம வந்து 102 ஐடி நேம் அது அவங்களோட ஒன்னில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அலைஸ் லாஸ்ட் நேம் ஸ்மித் அலைஸ் ஸ்மித்னு எடுத்துக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் நேம் அலைஸ், லாஸ்ட் நேம் ஸ்மித். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இதில் வந்து ஜிபிஏ 3.9 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 2 அப்படின்னா தேர்ட் ஸ்டூடெண்ட், அதோட ஐடி வந்து 103. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த தேர்ட் இதில் வந்து பாப் அப்படின்னா லாஸ்ட் நேம் ஜான்சன் எடுத்துக்கிறோம். அவங்களோட ஜிபிஏ வந்து 3.5. இப்போ இதை எப்படி பிரிண்ட் பண்ணோம்னா int I equal to 0, I greater than I lesser than 3, I plus plus ஃபார் லூப்ல எடுத்துக்கிறோம். அப்படின்னா I 0வா இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ல இருக்கிற ஐயும் ஐனா 0. இப்போ I 0ல இருக்குல்ல, அப்போனா 0ல என்ன இருக்கு? 101 ஜான் டோ இருக்குல்ல, அதை பிரிண்ட் பண்ணும். அதோட ஐவி, அப்புறம் அதோட ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் லாஸ்ட் நேம், அதோட ஜிபிஏ. நெக்ஸ்ட் ஸ்லாஷ் திருப்பி இங்க வரும். I பிளஸ் பிளஸ் ஆல I ஈக்குவல் டு 1 ஆயிடும். I lesser than 3. ஓகே, அப்பனா இப்போ வந்து I வந்து 1ல இருக்கு. ஸ்டூடெண்ட் ஐடி 1. ஸ்டூடெண்ட் ஐடி 1ல என்ன இருக்கு? 102. 102 பிரிண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நேம் வந்து அலைஸ்னு போட்டிருக்கோம். லாஸ்ட் நேம் ஸ்மித்னு போட்டிருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஜிபிஏ 3.9 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் திருப்பியும் வரும். I I equal to 2. I lesser than 2. I lesser than 3. எஸ், அப்படின்னா I plus plus இப்போ 3 ஆயிடும். ஃபர்ஸ்ட் இப்போ 2ல என்ன இருக்கு? 103. ஐ மீன் 2ல வந்து ஸ்டூடெண்ட் ஐடி 103 இருக்கா? ஃபர்ஸ்ட் நேம் பாப், லாஸ்ட் நேம் ஜான்சன். இப்போ வந்து இதோட ஜிபிஏ என்ன வரும்? 3.5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? திருப்பியும் வரும். I equal to 3, I less than 3 ஃபால்ஸ். I less than equal to 3 போட்டுருந்தா வரும். ஆனா நம்ம வந்து 3ன்னு போட்டதால 0 1 2 தான் ஸ்டோர் ஆகும். நம்ம 3ன்னு போட்டோம்னா இன்னும் மேலே போகும், அப்புறமா ஃபால்ஸ் வரும். I பிளஸ் பிளஸ்ன்னு போட்டுக்கிறோம். இப்போ வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னால வெளியில வந்துடும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு தடவை போட்டு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடி 101ல வந்து ஜான் டோன்னு இருக்கு. ஜிபிஏ 3.80. ஸ்டூடெண்ட் 1ல ஐடி 102, நேம் அலை ஸ்மித். நம்ம ஜிபிஏ வந்து 3.19 போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து 0.20 போட்டதால 0 ஆட் ஆகுது. அப்புறமா 103ல என்ன போட்டிருக்கோம்? பாப்னு போட்டிருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாப் ஜான்சன் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஃபரன்ட் பிட்வீன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ் பத்தி பார்க்க போறோம். மெமரி அலோகேஷன் பத்தி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஈச் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் அலோகேட்டட் இன் இட்ஸ் ஓன் மெமரி ஸ்பேஸ். அப்படின்னா எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வந்து அதோட ஓன் மெமரி ஸ்பேஸ்லேயே ஸ்டோர் ஆயிருக்கும். யூனியன்ஸ்லனா மெம்பர்ஸ் ஆஃப் த யூனியன் ஷேர் த சேம் மெமரி லொகேஷன். அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரே மெமரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சர்ஸ்ல த டோட்டல் மெமரி ஆக்குபைட் பை ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் சம் ஆஃப் த மெமரி ரெக்வயர்ட் ஃபார் ஈச் மெம்பர். ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மெமரி ஒரு மெம்பருக்கானா அது வந்து அந்த ஈச் மெம்பருக்கும் அது தேவையான மெமரி வந்து கொடுக்கும். யூனியன்ஸ்ல பார்க்கலாம். the memory allocated for union is equal to the size of its. அப்படின்னா அந்த மெமரி வந்து அந்த மெமரி வந்து லார்ஜஸ்ட் மெம்பர் இருக்கும்னா அதோட சைஸ் தான் இருக்கும், ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் சைஸ் அப்படின்னு. ஓகே, மெம்பர் ஆஃப் மெம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஷேர் த சேம் மெமரி லொகேஷன். அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சேம் மெமரி லொகேஷனை தான் ஷேர் பண்ணுவாங்க. ஒன்லி ஒன் மெம்பர் யூனியன்ஸ்ல வந்து ஒன்லி ஒன் மெம்பர் ஆஃப் யூனியன் கேன் பி ஆக்சஸ். அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு மெம்பர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. மெமரி யூசேஜ் பத்தி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்ஸ் suitable for situation where you need to store and access multiple pieces of information simultaneously. அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம நிறைய பீசஸ் ஆஃப் வேரியபிள வந்து சைமல்டேனியஸா யூஸ் பண்ணிட்டே இருக்கணும்னா நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றோம். யூனியன்ஸ்ல வந்து சூட்டபிள் when you save memory by sharing the same space for different data types. அப்படின்னா நம்ம மெமரியை சேவ் பண்ணி ஒரே டைப்பை ஒரே ஒரே ஸ்பேஸை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ல ஷேர் பண்றது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈச் மெம்பர் ரிடைன்ஸ் இட்ஸ் ஓன் மெமரி ஸ்பேஸ் மேக்கிங் இட் பாசிபிள் டு ஸ்டோர் டைவர்ஸ் டேட்டா. எல்லா மெம்பரும் அதோட ஓன் மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு டைவர்ஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். யூஸ்ஃபுல் when you only need to access one member at a time. ஏன் யூஸ் பண்ணுறேன்னா ஒரே ஒரு மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்.
access to members அப்படின்னா members are accessed independently using the dot operator. members வந்து நிறைய யூஸ் பண்ணலாம் dot operator யூஸ் பண்ணி. யூனியன்ஸ்ல வந்து only one member of a union can be accessed at a time. ஒரு தடவை நம்ம போடுறோம்னா இப்போ வந்து யூனியன்ல வந்து ஏன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம்னா ஏ வந்து ஒரு தடவை தான் ஒரு மெம்பரை கூப்பிடணும், நிறைய தடவை கூப்பிட முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஆல் மெம்பர் கேன் பி ஆக்சஸ் சைமல்டேனியஸ்லி அப்படின்னா சைமல்டேனியஸ்லியா நிறைய மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க. மெம்பர்ஸ் வந்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம். இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்ல வந்து ஸ்ட்ரக்ச் பாயிண்ட்னு ஒரு இதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு வென்ஸ் அதில் எடுத்துக்கிறோம். அப்புறமா எப்படி ப்ரிண்ட் பண்ணோம்னா ஸ்ட்ரக் பாயிண்ட் பி அப்படின்னா பாயிண்ட்ல இருக்கிறது பின்னு ஒரு வேரியபிளை எடுத்துக்கிறோம். பி பாயிண்ட் எக்ஸ் அப்படின்னா பியில் இருக்கிற எக்ஸை வந்து நம்ம 10 எடுத்துக்கிறோம், பியில் இருக்கிற வையை வந்து நம்ம 20 எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஒய் இருக்குல்ல, அதுதான் இது. யூனியன்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோம்னா யூனியன்ல அதே மாதிரி யூனியன் போட்டு நம்பர்னு போட்டுக்கணும் வேரியபிள. அதோட இன்ட்ல வந்து இன்டீஜர்னு போட்டுக்கணும், ஃப்ளோட்ல ஃப்ளோட்டிங் போட்டுக்கணும். இதை எப்படி ஆக்சஸ் பண்றோம்னா யூனியன்ல நம்பர் இருக்குல்ல அதை நம்பர்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நம் பாயிண்ட் இன்டீஜர் நம்ல இருக்கிற இன்டீஜர் வந்து 42. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து நம் ஃப்ளோட்டிங் அப்படின்னா ஃப்ளோட்டிங்ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதோட கேசஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்ல when you want to group different types of data into a single unit, நிறைய டேட்டாவை ஒரு சிங்கிள் யூனிட்டா யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். யூனியன்ஸ்ல use when memory efficiency is a priority and only one member needs to be accessible. இது ஏன் யூஸ் பண்றோம்னா இப்போ வந்து ஒரே ஒரு மெம்பரை தான் யூஸ் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் suitable for scenarios when you need to access and modify multiple members. ஏன் யூஸ் பண்றோம்னா நிறைய மெம்பர்ஸை சைமல்டேனியஸா ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றோம். யூனியன்ஸ் யூஸ்ஃபுல் இன் சிச்சுவேஷன் when different members represent alternative representative of the same data அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெம்பர் ஆல்டர்னேட்டிவ் ரெப்ரசன்ஸா சேம் டேட்டால இருந்து ஆல்டர்னேட் ரெப்ரசன்டேஷன்ஸா யூஸ் பண்றோம். இதை எப்படி இனிஷியலைசேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஈச் மெம்பர்ஸ் கேன் பி இனிஷியல் செப்பரேட்டரி அப்படின்னா செப்பரேட்டரா யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரக்ச் பாயிண்ட் பில ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்ன இருக்கு அது 10 ஸ்டோர் பண்ணிக்கிறோம், செகண்ட் லைன் இருக்கும் 20 ஸ்டோர் பண்ணலாம். ஆனா யூனியன்ஸ்ல வந்து ஒரே ஒரு மெம்பர் தான் ஒரு டைம்ல இனிஷியலைஸ் பண்ண முடியும். பார்க்கலாம். யூனியன் நம்பர்ல வந்து நம்பர் ஸ்டோர் பண்ணிட்டு பாயிண்ட் இன்டீஜர்ல 42 அப்படின்னு வேரியபிளை அசைன் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஃபைல் இன்புட் அண்ட் அவுட்புட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.